தமிழகத்தின் பிரச்சினைகளை தீர்க்கவும் நிதி ஒதுக்கீடு குறித்தும் பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்துவார் என அதிமுக செய்தி தொடர்பாளர் பண்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சரின் டெல்லி பயணம் குறித்து நமது செய்தியாளரிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். பிரதமர் அவர்களை சந்திக்கிற பொழுது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்திய அரசினுடைய பங்கு, இந்திய அரசு எந்த அளவுக்கு நிதி உதவி செய்ய இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த அடிப்படையிலே கவர்னர் அட்ரஸ், பட்ஜெட் தயாரிப்பதற்கு அது பயன்படும். மேலும் தமிழ்நாட்டிற்கு என்று தீராத பிரச்சனைகள் இருக்கின்றன. இப்பொழுது காவிரி அந்த மேம்பாட்டு வாரியம் அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாளாக வற்புறுத்தி வருகிறோம். கர்நாடகத்திலே இருந்து காவிரியிலே தண்ணீர் பெறுவது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு குறுவை சாகுபடிக்கு அது சவாலாக உள்ளது. இந்த சூழ்நிலையிலே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காவிரி மேம்பாட்டு வாரியம் அமைப்பது குறித்து பேசுவார். அதே போல தினந்தோறும் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் கடல் பகுதிக்கு சென்று மீன் பிடிப்பதிலே மிகுந்த கஷ்டங்களை பெற்று வருகிறார்கள். ஆகையினாலே இலங்கை அரசோடு பேசி அதற்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வற்புறுத்துவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு என முல்லை பெரியாறு திட்டம், இன்னும் பாலாற்று பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன. அவைகளையும் எடுத்து மாண்புமிகு பிரதமர் அவர்களிடத்திலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய பிரச்சனைகளை சொல்வார்கள். இப்பொழுது அகில இந்திய மருத்துவ நுழைவுத் தேர்வு என்பதை உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இந்த ஆண்டு நமக்கு தளர்த்தி கொடுத்தாலும் வருகிற ஆண்டுகளிலே அது பெரிய பிரச்சனையாக ஆகும். அதை பற்றியும் பிரதமரிடத்திலே பேசுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே பல்வேறு அறிவிப்புகள் இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு 50% மானிய விலையில் ஸ்கூட்டர், இது போன்ற இலவச மின்சாரம் 100 யூனிட், இதுக்கெல்லாம் ஒரு பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கூடுதல் நிதி கேட்பதற்கான சூழல் இருக்கிறதா? கூடுதல் நிதி என்பதை அவர்கள் ஓரளவுக்கு செய்ய முடியும். ஆனால் இதெல்லாம் நாமே கூட நிறைவேற்றலாம். இதில் மத்திய அரசு நமக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய பங்கீட்டு நிதியை கொடுத்தாலே போதும். ஒவ்வொரு நிதிக்குழுவுக்கு பிறகும் தமிழ்நாடு பெறுகின்ற நிதியினுடைய அளவு குறைந்து கொண்டே வருகிறது. அதே போல இப்பொழுது நான் சொன்னதை போல மதிப்பு கூட்டு வரியோ அல்லது சரக்கு மற்றும் சேவை வரியோ இவற்றை கொண்டு வருகிற பொழுதும் நமக்கு வருகின்ற நிதி ஆதாரங்கள் குறைந்து வருகின்றன. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை மக்களவையிலும் சேர்த்து 50 எம்பிக்கள் கூடிய ஒரு பிரதான மாநில தேசிய அளவில் ஒரு கட்சியாக விலகி இருக்கிறது. அவர்களுக்கு அந்த சப்போர்ட், அந்த எந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் இருக்கும் அந்த மக்களவையிலும் மாநிலங்களவையிலும், அது குறித்தெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டு மக்களினுடைய நன்மையை கருதி அந்த திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்வருமையானால் நம்முடைய ஆதரவு உண்டு. மக்கள் நலன் அடிப்படையிலே தான் நம்முடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பங்கு பெறுவார்கள்.